நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமா அல்லது துக்கமா எதுவா இருந்தாலும் கிறிஸ்து அவர் நமக்குள்ள மகிமையாக வாசம் பண்றார். ஆமென். அவருடைய அன்பு நமக்காக ஊற்றப்பட்டிருக்கு. ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்க தெரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவினுடைய ரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசுது. ஆமென். நானும் அவரும் ஒன்றாக இணைஞ்சிருக்கிறோம். இப்படியான திரும்ப திரும்ப நம்முடைய ஆத்துமா இவைகளை சிந்திக்கிறதுனாலதான் நம்முடைய சிந்தனை கிறிஸ்துவுக்குள்ளாக இப்படியாக புதிதாக்கப்படைக்கதான் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷத்தை நாம என்ன செய்யறோம், எந்த சூழ்நிலையிலும் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். இந்த கிறிஸ்துவின் சந்தோஷம், அவர் சொன்னார், நான் என்னுடைய சமாதானத்தை, உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானம் என்று சொன்னார், அதை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். அந்த சமாதானத்தை தான் நாம பெற்றிருக்கிறோம். அந்த ஒரு ரட்சிப்பினுடைய நிச்சயத்தை தான் நாம் பெற்றிருக்கிறோம். ஆமென். சகல விதமான ரட்சிப்பு நிச்சயத்தை நாம பெற்றிருக்கிறோம். இதனாலதானே அவருடைய சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்யுது. ஆமென். எத்தனை பேர் சொல்லுங்க, ஆமாண்டவர் உங்களுடைய சமாதானத்தை நீங்க தந்திருக்கிறீங்க. ஒரு எதிர்காலத்தை குறிச்சதான ஒரு பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. எத்தனை பேர் சொல்லுங்க, நீங்க எந்தெந்த வயசுக்குட்பட்டவர்கள் இருந்தாலும் இன்னைக்கு அநேகருக்கு எதிர்காலத்தை குறிச்ச பயம் இருந்தோண்டே இருக்கு. எதிர்காலத்தை குறிச்ச பயம் பெற்றோர்களுக்கு இருக்கும், பிள்ளைகளுக்கு இருக்கும். பெற்றோர்களுக்கு இருக்கும், எப்படி என்னுடைய பிள்ளைகளை வளர்க்க போறோம், அல்லது எப்படி என்ற பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கும், எப்படி அல்லது பிள்ளைகள் எப்படி நான் படிச்சு எப்படி நான் வேலை எடுக்க போறோம். அல்லது எப்படி இந்த காரியம் நடக்க போஸ், எப்படி 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 என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை ஒரு எங்கட வாழ்க்கை இல்ல, மனுஷனுடைய வாழ்க்கை இப்படியாக ஒரு ஏக்கத்தோடைய வாழஸ். ஆனா இதல்ல கிறிஸ்துவனுடைய சித்தம், இதல்ல அவருடைய சித்தம். அவருடைய சித்தம் நமக்கு என்னத்தை கொடுக்குது? கிறிஸ்துவினுடைய சமாதானத்தை கொடுக்குது. அந்த சமாதானம் அது எப்படி எது ஊடாக வருதுண்டா, ரட்சிப்பினுடைய ஒரு நிச்சயத்தினூடாக. ஆமென். இப்ப சிலுவையில அவருடைய மரணத்தினூடாக, அவருடைய மரணத்தினூடாக, கிறிஸ்துவனுடைய மரணத்தினூடாக ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினதான் அவர் மேல விழுந்ததா. யாருக்கு சமாதானத்தை? நமக்கு. அந்த சமாதானம் அது எல்லா வழி ஊடாகவும் வேறொரு சமாதானம். அந்த சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆட்கொள்ளுமாக இருந்தால் அந்த சமாதானத்தில இருந்து நீங்களும் வெற்றிகளை சுதந்திரிக்கலாம், சகல விதமான வெற்றிகளையும் சுதந்திரிக்கலாம். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க, அந்த சமாதானத்தை கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார். அந்த சமாதானம் அதை நீங்க இன்னும் அறிகிற அறிவினால உங்களுக்குள்ள நீங்க இன்னும் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். அவரை அறிகிற அறிவினால. அந்த சமாதானத்தை தந்த கிறிஸ்துவுக்கு நாம நன்றி செலுத்துவோமா? தாப்பனே, இந்த சமாதானத்தை தந்திருக்கிறீங்க. உலகத்தில் இருக்கிறவர்கள் எதிர்காலத்தை குறிச்சு பயப்படலாம், அல்லது நாளைய தினத்தை குறிச்சு பயப்படலாம். சகலதும் அவரால் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. எபிரேயர் சொல்லுது 1 அதிகாரம், இந்த கடைசி நாட்களில் சொல்லுவோமா, இந்த கடைசி
நாட்களில் அல்லது இந்த கடைசி காலத்தில், நாம வாழ்கிற காலம் கர்த்தருடைய வார்த்தையின்படி கடைசி காலம். கடைசி காலம்டா அது எத்தனை வருஷம், இன்னும் எத்தனை ஜெனரேஷன் போகும்னு எனக்கு தெரியாது. இது ஏன் கடைசி காலம்டா, இயேசு சிலுவையில மனு குலத்துக்காக ரட்சிப்புக்காக இயேசு மரிச்ச பிறகு அந்த நாள்ல இருந்து கடைசி காலம் என்று துணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த காலம்தான் கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவனை நாம் அனுபவிக்கிற அல்லது கிருபையில் வாழ்கிற காலம். இதற்கு பிறகுதான் பைபிள்ல சொல்லப்படுது இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை இருக்கிறது. ஆமென். அது எந்த வருகையை குறித்து எனக்கு தெரியாத ரகசிய வருகையா, ஆனா இயேசுவின் வருகை இருக்கிறது. எபிரேயர்ல சொல்லப்படுது. எபிரேயர் 9 கடைசி வசனத்தை ஒரு யாராவது எடுத்து வாசிக்கலுமா? எபிரேயர் Hebrew 9 and the last verse. ஆங்கிலத்தில் ஒரு ஆள் படிங்க, டேவ் அல்லது கேஷான். நான் இங்கிலீஷ்ல வாசிக்கட்டா? Please. Yeah. So Christ was sacrificed once to take away the sins of many, and he will appear a second time. He will appear at the second time, yeah. Not to bear sin, but to bring salvation. Yeah. To those who are waiting for him. To those who are waiting for him. Can you see that? அவர் சொல்றார், தமிழ்ல வாசிப்போமா? வசனம் அண்ணா? Yeah. வசனம் கடைசி. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். பாருங்க, தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள் இரண்டாம் தரம் தரிசனம் ஆவார். அதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஆனா அது என்னத்துக்கு வாரார் தெரியுமா? Why he is coming back? என்றா அவருக்காக காத்து கொண்டிருக்கிற, ஏற்கனவே இயேசுவின் இரத்தத்தால் கரை திரை இல்லாமல் கழுவப்பட்டு அவருடைய பரிசுத்த மணவாட்டியாக இருக்கிற என்னையும் உங்களுக்கும் ரட்சிப்பை அருளும்படிக்கு. எந்த ரட்சிப்பை? புதிய ஒரு சரீரம், இனி அழிவில்லாத என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய உயிர்த்தெழுந்த, இயேசு பெற்றுக்கொண்ட உயிர்த்தெழுந்த அந்த சரீரத்தை பெற்று நீங்களும் இனி சரீர ஒரு மரணம் இல்லாம என்றென்றைக்கும் ஒரு வாழுகிற தேவ பிள்ளைகளாக என்றைக்கும் இருக்கும்படிக்கு அவர் வருகிறார். அது மட்டும் எங்களுக்கு என்ன தேவை? அந்த நிச்சயம் தேவை. இத நீங்க எவ்வளவு தூரம் நீங்க இத அறிஞ்சு உணர்ந்து இந்த சந்தோஷத்துல வாழ்றீங்களோ, உங்களோட வாழ்க்கை உண்மையாவே நான் சொல்றேன் செழிப்பாத்தான் இருக்கு. இன்னைக்கு ஏன் ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள் ஏன் இன்றைக்கு இன்னும் ஒரு ஒரு பழைய உடன்படிக்கையில போல் சொன்னாரே, அக்கினி மேக ஸ்தம்பம் தான் அவர்களை வழி நடத்தினது. அந்த அக்கினி மேக ஸ்தம்பம் இல்லையண்டா அவர்களுக்கு கண்ணும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, என்ன எங்க நடக்கிறது, எங்க போறது ஒன்றுமே தெரியாது. அதே போல இன்றைக்கு கிருபை, இந்த கிருபையின் உபதேசம் எங்கட வாழ்க்கையில இல்லையண்டா நமக்கு ஒரு வாழ்க்கையுமே இல்லை. ஆகவே சிந்திச்சு பாருங்க, இயேசு எவ்வளவு நம்மோட ஒரு ஐக்கியமாக, எவ்வளவு நம்மையில பிரியமாக இருக்கிறார் என்பது. இதுதான் வாழ்க்கை.
சோ இந்த வாழ்க்கையில நாம போய்கொண்டிருக்க உலகம் பயப்படுற பிரகாரமாக அந்த வழி கிளங்களை கொண்டு போகவே மாட்டார் இயேசு. நாங்க அவர்களோட பழகினாலும், அவர்களோட உலகத்தில் இருக்கிற மக்களோட பழகினாலும், ஆனா எங்களுக்குள்ள இருக்கிற இந்த உறவு அல்லது இந்த உடன்படிக்கை என்பது இது ஒரு நித்திய உடன்படிக்கை, இது ஒரு அழியாத உடன்படிக்கை. சோ அதை குறிச்சு நான் இன்றைக்கு உங்களோட நான் பேசுவேன். ஆமே, திரும்ப அந்த உடன்படிக்கை, ரைட்? சோ ஆகவே அவருக்கு நாம நன்றி செலுத்தி அவருடைய உறவுக்குள்ள நாம் என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். தாப்பனே, உலகம் அறியல, இத உலகம் அறியல, ஆனா நாம அறிஞ்சிருக்கிறோம். ஆமே. சோ அப்ப கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்தி, தாப்பனே இன்னும் எங்களுக்கு உம்முடைய, நான் என்ன விதமாக உண்மை அறியணுமோ அந்த விதமாக என்னோட நீங்க பேசுங்க. அது என்னோடாகவோ அல்லது நீங்க வேதங்களை படிக்கிற பொழுதோ அவர் உங்களோட பேசணும். ஏனென்றா பழைய உடன்படிக்கையிலே பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நாங்க இயேசு சிலுவையில மரிச்சு எங்களுக்கு பரிசுத்தாவி எங்களுடைய இருதயத்துல ஊற்றப்பட்ட பிறகும் கூட நாம எவ்வளவோ காரியங்களை அறிய கஷ்டப்படுறோம், அல்லது எவ்வளவு காரியங்களை அறிய எங்களுக்கு சில எங்களுடைய இருதயமும் வந்து அதுக்கு இணையதில்லை. ஆனா இந்த பழைய உடன்படிக்கையில வாழ்ந்த எவ்வளவு பரிசுத்தவான்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸ்பெஷலாக நீங்க தாவீதை பார்த்தீங்கன்னா பாருங்க எப்படி அவர்கள் ஜெபம் பண்ணி இருக்கிறார்கள், எப்படி கடவுளோட பேசி, எப்படி கடவுளத்துல கேட்டிருக்கிறாங்க பாருங்க. தாவீதோ அல்லது அங்க இருந்த பழைய உடன்படிக்கையோ அவங்க உலகத்துல இருக்கிற அழிந்து போன பொருள்களுக்காக அவர்கள் ஜெபிச்சதில்லை பாருங்க. அவர்கள் எல்லாம் கேட்டது, கர்த்தாவே உம்முடைய வழி எமக்கு காண்பியும். நீங்க சங்கீத புத்தகங்கள் எடுத்து வாசிங்க, அல்லது அவங்க கேட்கிறாங்க உம்முடைய வழிய காண்பியும். சோ கேட்டது அவங்களோட வழியே, ஆனா அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது பாருங்க. இயேசு கிறிஸ்துவும் சொன்னார், முதலாவது என்னுடைய நீதியை தேடு, என்னுடைய வழியை தேடு. கர்த்தருடைய வழி நாம சிந்திக்கிற மாதிரி அல்ல, அல்லது மனுஷன் இன்றைக்கு சிந்திக்கிற மாதிரி அல்ல, அது ஒரு மத ரீதியான வழி அல்ல. ஆமென். கர்த்தருடைய வழி அதல்ல. சோ அதனால இந்த சங்கீதம் 119 எடுத்து பாருங்க. சங்கீதம் 119 29 இருந்து வாசிக்கிறேன். பொய் வழியை என்னை விட்டு விலக்கி. சங்கீதம் 119, Psalm 119 and 29. பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு என்ன செய்யும்? அருள் செய்யும். மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு, என்னத்த? மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்துகிறேன். உமது சாட்சிகள் மேல் பற்றுதலாயிருக்கிறேன். கர்த்தாவே, என்னை வெட்கப்பட பண்ணாதையும், நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும். நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும். முடிவு பரியந்தம் நான் அதை கை கொள்ளுவேன். எனக்கு உணர்வை தாரும். அப்பொழுது உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். ஏண்டா இவர்களுக்கெல்லாம் தெரியும் மத ரீதியாக உலக மக்கள் கடவுளை வணங்குற அதல்ல கர்த்தருடைய வழி. இவர்கள் அந்த காலத்துல வாழ்ந்தவர்கள், அப்படிப்பட்ட ஒரு காலத்துல வாழ்ந்தவர்கள். இன்றைக்கு பாத்தீங்கன்னா அன்றைக்கு இருந்ததை விட மதம் மேலோங்கி நிக்கிற காலம்.
சோ மதம் மேலோங்கி நிற்கிறத விட இன்றைக்கு கிறிஸ்துவை கடவுளாக நம்புற மக்களும் கூட மத வழிகள் ஊடாகத்தான் அவரோட ஒரு வழியை ஏற்படுத்துறார். இது அவருக்கு ஒரு விசனமான ஒரு காரியம் என்றது இன்னைக்கு அநேக மக்களுக்கு தெரியாது. சோ அதனாலதான் அவர் சொன்னார் மோசைக்கு, என்ன அன்றி உனக்கு வேற தேவர்கள் என்ன வேண்டாம் வேண்டாம். சோ அப்ப கர்த்தருடைய வழி என்ன? அவருடைய வழி இயேசு கிறிஸ்து மூலமாக, இயேசு கிறிஸ்து மூலமாக, அவர் மூலமாக கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிப்பை அளிக்கிறதா அவருடைய வழி, மனிதனுடைய கிரியைகளினால் அல்ல. சோ இந்த சரியான வழிய கர்த்தர் என்ன செய்யறார்? இப்ப இயேசு கிறிஸ்து மூலமாக சிலுவை ஊடாக அதை கொடுத்தார். இதுதான் அவருடைய வழி. இது பழைய உடன்படிக்கையில வாழ்ந்த பரிசுத்தவான்களும் அதன் ஊடாகத்தான் அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து ஊடாக ஒரு மனுஷன் நியாயம் தீர்க்கப்படைக்க அவன் நீதிமானாக விடுதலையாக்கப்படுறான். சோ இப்ப இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் அவரோட கேட்டது, உமது வழிய நமக்கு என்ன செய்யும்? போதியும், எனக்கு ஒரு உணர்வை தார். சோ இதைத்தான் பவுல் இங்க ரோமர் 3 சொல்ற, கர்த்தாவே எல்லாரும் உணர்வற்று போனார்கள், பாவம் செய்து எல்லாரும் தேவ மகிமையை இழந்துட்டார்கள். சோ அப்ப ரட்சிப்புக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. அதான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். நானே வழி, சத்தியம், ஜீவன். இந்த வழியை புரிஞ்சு கொள்ளாமத்தான் இந்த உலகத்துல அநேக மக்கள் கெட்டு போகிறார்கள் என்று வேதம் சொல்லுது. அதுதான் கெட்டு போகிறது. உலகத்துல மக்கள் கெட்டு போறார், என் வழியை அறியாமல் கெட்டு போறார்கள் என்று சொல்றார். அப்ப இயேசு ஊடாக, அதான் அப்போத போல் நீங்க சொல்லிக்க, அவருடைய வழி அக்னி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம் அவர்களை வழி நடத்திச்சுது. ரைட்? சோ எத்தனை பேருக்கு போன கிழமை ஞாபகம் இருக்கு அவருடைய ரத்தத்தை குறிச்சு பேசினேன். ரைட்? சோ அப்ப பழைய உடன்படிக்கையிலையும் இதை எடுத்து வாசிப்போமா? திங்க் யாத்ராம் 12, ரைட்? எக்ஸோடஸ் 12. நான் போன கிழமை பேசிக்க வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கல, எனக்கு தெரிஞ்சபடியா அப்படியே போனேன். இன்றைக்கு இந்த வசனத்தை பாருங்க, எப்படி பழைய உடன்படிக்கையில இயேசு திருவுளம் பற்றி கொண்டே இருந்தார் என்பது. அதற்கு முதல் எபிரேயர் இந்த வசனத்தை வாசிச்சுட்டு எபிரேயர் 1 எடுங்க. வாசிக்கிறேன். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும், எபிரேயர் 1:1, வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின கடவுள். இது இந்த புதிய மொழிபெயர்ப்புல அல்லது இந்த கத்தலிக் பைபிள்ஸ்ல வச்சுக்கிற பைபிள்ல இந்த வித்தியாசமான தமிழ் அதுல வாசிக்கிறேன். பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையர் உடன் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் என்ன சொல்லுது? இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்முடன் பேசியுள்ளார். வேற ஏதாவது வழியாக பேசினாரா? இல்ல, ஒரே வழி, அது மகன் வழி, அதாவது இயேசு வழியூடாகத்தான்
நம்முடம் பேசி உள்ளார். பேச போறார் இல்ல, ஏற்கனவே பேசிட்டார். பேசியுள்ளார், பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம். திரும்ப வாசிக்கிறேன். பலமுறை பல வழிகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் பிதாக்களுடன் பேசிய கடவுள், அதாவது நம்முடைய மூதாதையருடன் பேசிய கடவுள், இவ்விறுதி காலங்களில், இவ்விறுதி நாட்களில் தன் மகன் வழியாக நம்முடன் பேசியுள்ளார். இவரை அதாவது இயேசுவை எல்லாவற்றுக்கும் உரிமையாளராக்கினார். என்னத்துக்காம்? எல்லாவற்றுக்கும். இயேசுதான் எல்லாவற்றுக்கும் உரிமை. இப்ப நீங்க அவர் வழியூடாக கிருபையினால் விசுவாசத்தினால் மீட்கப்பட்ட நீங்க அவருடைய பிள்ளைகள், நீங்க சகலத்துக்கும் நீங்க ஒரு சொந்தக்காரரா தான் இருக்கிறீங்க. இது அவருடைய சித்தமா இருக்கு. இந்த வசனங்களை வாசிக்க இயேசு உரிமை உள்ளவரா இருக்கிறார் எல்லாவற்றுக்கும். நாம் அவருடைய பிள்ளை இன்றைக்கு எங்களுக்கு எவ்வளவு விசுவாசம் பெற வேணும், எவ்வளவு இதுல ஒரு நிச்சயம் வந்து இதுல ஒரு இளைப்பாறுதல் நமக்கு வேணும். எப்பவும் சொல்ல, நம்முடைய ஆத்துமா ஒரு விஷயத்துல இளைப்பாறைக்க, அந்த ஆத்துமா அவருடைய இளைப்பாறுதல்ல இருந்து அவருடைய ஆசீர்வாதங்கள் எங்களை நாடி தேடி வரும். நம்முடைய வாழ்க்கை நம்முடைய ஆத்துமாவில தான் இருக்கு. அதனாலதான் ஜோவா சொல்ற, பிரியமானவனே அல்லது பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். நம்முடைய ஆத்துமா அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளேக்க அந்த ஆத்துமா என்ன செய்யுது? இளைப்பாறு. ஆவி அல்ல, ஆவி ஏற்கனவே நாம புதிய ஆவியை பெற்றிருக்கிறோம். நம்முடைய ஆத்துமாதான் பலவைகளை சிந்திக்க கூடியது. நம்முடைய ஆத்துமாதான் சிந்தனை ஊடாக பயத்தையோ இல்ல சிந்தனை ஊடாகையோ துணிவையோ பெற்றுக்கொள்ளக்கூடியது. நம்முடைய ஆத்துமாதான் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியது, அல்லது நம்முடைய ஆத்துமாதான் அவிசுவாசத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடியது. அப்ப ரெண்டையும், அதாவது நன்மையும் தீமையையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி நம்முடைய ஆத்மாவுக்கு இருக்குது. அதனாலதான் நம்முடைய ஆத்மா என்ன செய்யணும்? இதோட வார்த்தை மீற தகாம இருக்கு. அப்ப இவர் எல்லாவற்றுக்கும் உரிமை உள்ளவராக்கினார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். ஆமீன். அப்ப கடைசி காலங்களில அவர் இயேசு கிறிஸ்து மூலமாத்தான் நம்மோட இப்ப என்ன செய்திருக்கிறாராம்? பேசிட்டார். ஆமீன். அப்ப இப்ப யாத்ராம் 12 உங்களுக்கு தெரியும். அவர் பஸ்கா பண்டிகையை ஆசரிக்க சொன்னது இஸ்ரவேல் மக்களை. அந்த பஸ்கா யார வெளிப்படுத்துது? இயேசு கிறிஸ்துவை. ரைட். அப்ப பழைய உடன்படிக்கை மக்களும் இந்த நிழல் ஊடாகத்தான், இயேசு கிறிஸ்துவனுடைய நிழல் ஊடாகத்தான் அவர்களும் ரட்சிக்கப்பட்டார்கள். சகலவித வாதைகள், சகலவித இக்கட்டுகள், அல்லது ஒட்டுமொத்தமா சொன்னா எதிரி பிசாசினிடம் இருந்து, சாத்தானுடைய அல்லது இருளின் அதிகாரத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டது வந்து இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய நிழலாலதான். இந்த இயேசுவின் ரத்தம் எவ்வளவு ஒரு புனிதமான அல்லது எவ்வளவு ஒரு வல்லமை என்பதை அவருடைய மரணத்தின் அவருடைய உயிர்த்தெழுதல் ஊடாக இந்த கிருபைக்கு வாழ்ற எங்களுக்கு எவ்வளவு அவருடைய வல்லமை எங்கள் மேல இருக்கு என்பதை நீங்க என்ன செய்யணும்? அறியணும். அதுக்காக தான் நான் இதை பேசுறேன். 11வது வசனம்.
யாத்ரா 12:11. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சியை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன் மட்டும், என்னவாம்? எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர்கள் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற்பேரா இருக்கிறவர்களை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில், என்னவாம்? நீங்கள், அதாவது தேவனுடைய இஸ்ரவேல் மக்கள், நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும். எந்த இரத்தம்? அவர்கள் அங்க பலியிட சொன்ன பஸ்கா ஆட்டினுடைய ரத்தம். அது யார குறிக்கிறது? இயேசுவின் ரத்தம். ரைட்? சோ அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு, என்னவாம்? அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். இயேசுவின் ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். சோ இதற்கு பதிலாகத்தான் அங்கு என்ன செய்யப்பட்டது? பழுதற்ற ஒரு ஆடு அங்கு என்ன செய்யப்படணும்? பலியிடப்பட வேண்டும். அதாவது குற்றமில்லாத ஆடு அங்கு என்ன செய்யப்படணும்? பலியிடப்பட வேண்டும். சோ அந்த ரத்தத்தை கண்டு உங்களை நான் என்ன செய்வேன்? கடந்து போவேன். சோ நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். சரியா? என்னவாம்? நான் ரத்தத்தை தான் பார்ப்பேன். நான் ரத்தத்தை பார்த்து, இயேசுவின் ரத்தத்தை பார்த்து நான் உங்களை கடந்து போவேனேன். நான் உங்களை அழிக்க மாட்டேன். வாதை உங்களுக்கு வராது. வாதை உங்கள் மேல் அனுப்ப மாட்டேன். நான் யார பார்க்கிறேன்? இயேசுவின் ரத்தத்தை பார்க்கிறேன். சோ இது கர்த்தருடைய வழி இல்லையா? அவர் ஆதியில வித்தியாசமா இருந்தார், அல்லது இயேசு மரிச்ச பிறகுதான் அவர் நல்லவனாக மாறினாரா கடவுள்? அல்லது இயேசு மரிச்ச பிறகுதான் அவர் கிருபை பொருந்திய கடவுளாக மாறினாரா? இல்ல. அவர் என்றைக்குமே விசுவாசம் இல்லாத சந்ததியைத்தான் அங்கே அழிந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தபடியால் தான் நீதிமான். அவருடைய வழிய ஆபிரகாம் புரிஞ்சு கொண்டான். சோ அதனால அவன் நீதிமானாக்கப்பட்டான். சோ இங்கேயும் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்ற, நீங்க நியாயப்பிரமாணத்தின் ஊடாக வாழ்ந்தால் நீங்க அழிக்கப்படுவீங்க. 3000 பேர் செத்து மடிந்தார்கள். மோசே சீனாய் மலையில இருந்து இறங்கி வரைக்கு அநேகர் நினைக்கிறோம் ஆண்டவருடைய நியாயப்பிரமாண மோசே ஊடாக கொடுக்கப்பட்டதுக்கு பிறகுதான் மக்கள் பாவம் செய்த. மக்களிடத்துல ஏற்கனவே பாவம் இருந்தது. சோ மோசே இதை புரிஞ்சு கொண்டான். அவன் கையில கட்டளைகளை வாங்கின உடனே அது கீழே விழுந்து உடைஞ்சு. அவ்வளவுக்கு மோசே பயந்தான். மக்கள் மீற போறார்களே, மறிக்க போறார்களே. சோ அவ்வளவுக்கு. அப்ப நியாயப்பிரமாணம் கொடுத்ததால மக்கள் மறிக்கல. ஏற்கனவே ஆதாம் ஊடாக பாவம் பிரவேசிச்சது. எல்லாரும் பாவத்திலா இருந்தார்கள்.
அப்படி இருந்தும் கூட கடவுள் என்ன செய்யறார்? கிருபை ஊடாக அல்லது இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான், அவர் இந்த உடன்படிக்கை ஊடாகத்தான் மக்களை மீட்டுக் கொள்ள வேண்டிய அவருடைய காரியம் உண்டானது. அதனாலதான் இயேசுவை அவர் ஆயத்தப்படுத்தினார் உலக தோற்றத்துக்கு முதலே. அப்ப இயேசுவோட என்ன நடந்தது? உடன்படிக்கை. தன்னுடைய மகனோட என்ன நடந்தது? உடன்படிக்கை. இது கர்த்தருடைய வழி. இந்த உடன்படிக்கை கர்த்தருடைய வழி. மனுஷனை மீட்கிறதுக்கு அவருக்கு இருந்த ஒரே ஒரு வழி உடன்படிக்கை. அது எப்படி அந்த உடன்படிக்கை என்றா, தனக்கும் தன்னுடைய குமாரன் ஆகிய இயேசுவுக்கும் இடையில ஏற்படுத்தின உடன்படிக்கை. ரைட்? இப்ப அந்த உடன்படிக்கையை தானே இங்க கொண்டு வர அவர் சொன்னார். அதை புசிக்க வேண்டிய விதம், அதையும் இருக்க நான் உங்களுக்கு இதுல ஹைலைட் பண்ண விரும்புறேன். அதை புசிக்க வேண்டிய விதம் எப்படி என்று சொல்றார். நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டிக்கொண்டு. இந்த கச்சை என்றோடனே எனக்கு புதிய உடன்படிக்கையில ஆண்டவர் எங்க இணைக்கிறாருங்கள பவுல் சொல்றாரு எபேசியர்ல என்னவாம், உங்களோட கச்சையை அறையில் எங்க சத்தியம் என்னும் கச்சை 14 எபேசியர் 6:14 சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை உங்கள் கால்களில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனையும் அக்னியாசிகள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடத்தை பிடித்துக் கொண்டு நில்லுங்கள் என்று புதிய உடன்படிக்கையில அவர் சொல்ற, இத நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, செய்யுங்க. இதைத்தான் நீங்க பாருங்க, கச்சை அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சியை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்துக் கொண்டும் அதை நீங்க என்ன செய்யுங்க, தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். இதுதான் கர்த்தருடைய பஸ்கா ஆண்டு. இன்றைக்கு நாம பாருங்க, அன்றைக்கே அவர் சத்தியத்தையும், அதுதான் உங்களை என்ன செய்ய போகுது, இயேசுதான் உங்களுக்கு சத்தியம், உங்கள் கால்களில் பாதரட்சை, இயேசுதான் உங்களுடைய ரட்சிப்பு, அவர் உங்களுக்கு ரட்சிப்பை தரப்போறார். அப்ப இங்க சிலுவையில மரிக்க முதலே அவர் அங்க ஒரு அந்த நிழல்லையே அவர்களுக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் பாருங்க. அதனால சொல்றேன், உங்களோட பால்களில் பாதரட்சியை தொடுத்து கொண்டு உங்கள் கையில் விசுவாசத்தை பிடித்துக் கொண்டும் அதை நீங்க என்ன செய்யுங்க, புசியுங்க. இது உங்களுக்கு வர்ற வெற்றி, உங்களுக்கு இதுல வர்ற பாதுகாப்பு, உங்களுக்கு இதுல வர்ற ரட்சிப்பு, இது உங்களால வர போறதல்ல, இது இயேசு கிறிஸ்துவால் வருகிறது, கிருபையினால் வருகிறது, மனிதனுடைய கிரியைகளினால் அல்ல. இந்த வழிய இன்றைக்கு மக்கள் புரிஞ்சு கொள்ளல. இன்றைக்கும் கூட ஏதோ தங்களுடைய கிரியையினாலதான் எல்லாம் நடக்குது என்று நினைக்கிறார். இது கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பு. அதனால நான் வெளிப்படுத்தல சொல்றேன், நான் வாந்தி எடுக்கிறேன். சில சபைகளை பார்த்து நான் வாந்தி எடுக்கிறேன் என்று சொல்றேன். ஏன் கர்த்தருக்கு ஏன் வாந்தி வருது தெரியுமா? மனுஷன் தன்னுடைய கிரியைகளினால வாழ்ற பொழுது. அதனாலதான் சொல்ற, நீ அனலுமின்றி குளிலுமின்றி இருக்கிறபடியால நான் வாந்தி எடுக்கிறேன். நாம பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் வாழ்கிற பொழுது அது என்னவா இருக்காம், அருவருப்பா இருக்கு, வாந்தி வருது. கர்த்தருடைய வழி அண்டில் இருந்தே பழைய உடன்படிக்கையில
புதிய உடன்படிக்கையை நாம காணாத பட்சத்துலதான் பழைய உடன்படிக்கை எங்களுக்கு வேறையும் புதிய உடன்படிக்கை எங்களுக்கு வேறையுமா தெரிஞ்சஸ். ரைட்? பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கையிலையும் கடவுள் இயேசு ஒன்றாத்தான் இருந்தார். அவருடைய ரட்சிப்பினுடைய வழி ஒன்றாத்தான் இருந்தது. அதனாலதான் அந்த காலத்துல இருந்த பரிசுத்தவான்கள், அதான் நான் சங்கீதம் 110 அவங்க எல்லாருமே ஒரு கட்டத்துல ஜெபம் பண்ணா, கர்த்தாவே உமது வழி எங்களுக்கு போதியும், அப்பொழுது நான் பிரமாணத்துல நான் நடப்பேன். அவருடைய வழியில தான் சகல விதமான ஆசீர்வாதம் இருக்கு. அதுக்குள்ளதான் அவருடைய பாதுகாப்பு, அவருடைய ரட்சிப்பு, அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய ஆரோக்கியம், சுகம், பலம் எல்லாமே. இயேசு சொன்னார், என் வழியாய் உட்பிரவேசித்தால், என் வழியால் நீங்க உட்பிரவேசித்தால் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவீர். பாருங்க, இப்ப இதுக்கு மேல நாம இதேன் இதை ஆண்டவர் இங்க செய்கிறார், இதேன் இத கர்த்தர் இந்த ஜனங்களை, இஸ்ரவேல் மக்களை இப்படி, இதுக்கு முதல் ஆபிரகாமுக்கு ஒரு உடன்படிக்கையை கொடுக்கிறார் பாருங்க. சோ ஆபிரகாம் அந்த உடன்படிக்கை என்ன செய்தார், வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் நம்பினா, அதனாலதான் ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான்னு சொல்ற. இந்த ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்பினபடியால அதன் நிமித்தம் அவர் என்ன செய்யறார், ஆபிரகாமுடைய சந்ததிய இங்க என்ன செய்யறார், எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில இருந்து, அல்லது இருளில இருந்து, அல்லது வாதைகள்ல இருந்து, அல்லது எல்லாத்தில இருந்தும் என்ன செய்யறார், இவர்களை விடுதலை ஆக்குறார். அப்ப இவர் எபிரேயர் நாங்க 1 வாசிச்சமே, பூர்வ காலங்களில் என்ன வார்த்தைகளின் ஊடாக அல்லது முற்பிதாக்களின் ஊடாக பேசியவர், இப்ப கடைசி காலத்துல இயேசு கிறிஸ்து மூலமாய் எங்களோட பேசினார். அப்ப அங்க ஆபிரகாமுக்கு பேச முதலேயே நீங்க ஆதியாமத்துல பார்த்தா, அவர் ஏற்கனவே அந்த உடன்படிக்கைய, அந்த வாக்குத்தத்தத்தை அவர் சொல்லிட்டார். என்னுடைய வித்து பிசாசனுடைய சகல கிரியைகளையும் அழிக்கும் என்று அவர் தன்னுடைய பிள்ளைகள் முன்பாக அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆதாம் ஏவாளுக்கு சொன்னார், இது நடக்கும். சோ அதன்படி பாருங்க, ஆபிரகாமுக்கும் அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆபிரகாம் அதை நம்புறான். சோ ஆபிரகாம் நம்புறானோ இல்லையோ, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை இங்க என்ன செய்யறார், இங்க நிறைவேற்றுகிறார். இதன் மூலமாக அவர் ஆபிரகாமு கொடுத்த வாக்குத்தத்தத்தை, அவர் தான் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியால சோ இங்க ஜனங்களை விடுதலை ஆக்குறார். சோ இன்னும் சொல்ற பாருங்க, அந்த ராத்திரி நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர்கள் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் போரானவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீடிய செலுத்து நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். சோ இதெல்லாம் அவ்வளவு ஒரு உறுதியான வார்த்தை தெரியுமா, கர்த்தருடைய வார்த்தை. அந்த நாள், நான் உங்களை மீட்டேனே நாள்,
பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை கண்டு நான் உங்களை அழிக்காம, எகிப்துக்கு வர்ற வாதையை உங்களுக்கு அழிக்காம, உங்களிடத்துல வரவிடாம நான் உங்களை ரட்சித்தேனே, அல்லது கிருபையினால விசுவாசத்தை கொண்டு உங்களை ரட்சிச்சேனே, அல்லது இயேசுவின் ரத்தத்தால உங்களை ஒரே பலியினால என்றென்றைக்கும் பரிசுத்த மனவாட்டியாக மாற்றினேனே, ஒரு பூரணம் உள்ள ஆசீர்வாதம் உள்ள மனுஷனாக மாற்றினேனே, அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலாக நாளா இருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களா? அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். ஆண்டவர் சொன்னார் நியாயப்பிரமாணத்துல, இந்த நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பீர்களா, 7ஆம் நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பீர்களா? சோ அந்த 7ஆம் நாள் தான் அவருடைய பண்டிகை ஆசரித்தார். சோ ஒட்டு மொத்தத்துல இந்த இந்த நியாய பிரமாணங்களே அவருடைய கிரியைகளை தான் வெளிப்படுத்து. அதை நான் உங்களுக்கு போன முறை சொல்லியிருந்தேன். என் நாமத்தை வீணில வணங்க வேண்டாம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? கிருபையை விருதாவாக்காதீர்கள். ஆமென். கிருபையினால் மட்டுமே அவருடைய ரட்சிப்பு, சகல விதமான ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில வரும். எதை கொண்டு? விசுவாசத்தை கொண்டு. அப்படி இல்லாம நாம வாழ்கிற போதோ அல்லது மற்றவனுக்கு நாம சொல்லுகிற பொழுதோ நாம அவருடைய கிருபையை விருதாவாக்குறோம். கிறிஸ்து மரிச்சது வீண் என்று சொல்றோம். அதே போல அவர் 7ஆம் நாளை நீங்க பரிசுத்தமா ஆசரிப்பீர்களாக என்று சொன்ன அது என்ன மீனிங்? நானே மனிதர்களை பரிசுத்தமாக்குற கடவுள் என்பதை நீங்க அறியும்படிக்குத்தான் அவர் சொன்னார் 7ஆம் நாளை நீங்க பரிசுத்த நாளாக ஆசரியுங்கள். அது ஒரு மத ரீதியாக ஆசரிக்கிறதுக்காக அல்ல, அது ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. சோ அப்ப அதை இன்றைக்கு நாம கிருபைக்குள்ள வந்தபடியாலதான் இப்ப நியாய பிரமாணத்தை நாம என்ன செய்ய பார்க்கிறோம்? எங்களை அறியாமலே நிறைவேற்றுகிறோம். மற்ற இடத்துல பொய் சாட்சி சொல்லாத இருப்பாயாக என்றுதான் சொல்லப்படுது. பொய் சாட்சி என்ற புதிய உடன்படிக்கையில் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. எங்களை அறியாமலே நாம பொய் சாட்சி நாம சொல்லல. இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம ஒரு பொய்யான சாட்சியை போய் மற்றவனுக்கு சொல்லல. யாரு புதிய உடன்படிக்கையில வாழ்றவன் மட்டும்தான் இதுக்குள்ள வாழ முடியும். இன்னைக்கு நான் கிருபையை பிரசங்கிக்காம நான் நியாயப்பிரமாணத்தை பிரசங்கிச்சேன்டா, அல்லது பழைய உடன்படிக்கையின் படி அல்லது புதிய உடன்படிக்கையை விட்டு வெளியில போய் நாம் பிரசங்கிச்சேன்டா, நான் பொய் சாட்சி தான் பிரசங்கிக்க வேண்டியவர். கர்த்தருக்கு கொடுத்தால் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாருண்டா, அது பொய் சாட்சி. தெரியுமா உங்களுக்கு? பாருங்க, இந்த நியாயப்பிரமாணம், இந்த 10 கட்டளைகள் என்றது அது நாங்க நினைச்சது போல அல்ல. என்ன என்று உனக்கு வேற தேவர்கள் வேண்டாம், அவரை நம்பி அவருக்கு இளைப்பாரு. உன்ற கிரியையோ அல்லது மற்றவனுடைய ஒன்றை நீ நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒருவரே உனக்கு போதுமானவர். ஆமென். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது அவருடைய ஈவு. அவரிடத்துல இருந்து வர்றது எல்லாமே நமக்கு ஈவாத்தான் வரும். சோ ஆகவே உனக்கு என்ன என்று வேற தேவர்கள் வேண்டாம். வேற வழியில நீ நடக்காத. உன்னுடைய கிரியினாலதான் இதை பெறணும் என்று நீ நிக்காத. அப்படி நிக்கிற பொழுது நீ வேற தேவர்களை நம்புகிறாய், மனுஷரனை நம்புகிறாய், அல்லது உன்னுடைய பலத்தை நம்புகிறாய், உன்னுடைய புய பலத்தை நம்புகிறாய். ஆமென்.
இப்படி நீங்க இந்த கண்ணோட்டத்துல நீங்க பாருங்க. அதானே பைபிள் சொல்லுது, கிருபை தீத்து சொல்லுது. கிருபை என்ன செய்ததாம்? ஒரு அடுத்து வாசிப்போமா? அதை நினைக்கிறேன். கிருபை தீத்து 2 தீத்து 2:11. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகமாய் இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. என்னவாம்? கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. நான் ஆரம்பத்தில் சொல்லனே, இயேசு நாங்க என்ன செய்யறோம்? எதிர்பார்க்கிறோம். என்னத்துக்காக? அவர் நம்முடைய கடைசி ரட்சிப்பை நாம பெறும்படியா, அதாவது ஒரு 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 அழிவில்லாத ஒரு சரீரத்தை பெறும்படியா, அவர் நம்மை, அடுத்த வசனம், சகல அக்கிரமங்களிலும் மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாய் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாயும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். அப்ப கிருபை என்னத்தை நமக்கு போதிக்குதாம்? அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து. சோ அவபக்தி, இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையில நமக்கு பூரண நம்பிக்கை இல்லையென்றா நமக்கு அவபக்தி தான். சோ அவபக்தி என்றா இன்னொரு வடிவில் அவ நம்பிக்கை. இப்ப உலகத்துல எல்லாமே 2 வடிவில் இருக்கு. நீங்க கிறிஸ்துவுக்குள் அவருடைய கிருபையில் நீங்க வளரலையேண்டா நீங்க மாம்சத்துல வளருவீங்க. இப்ப மாம்சத்திலையும் பக்தி இருக்கு. அது உங்களை வருத்தி கடவுளை அடையிறது. அதைத்தான் இன்னைக்கு உலகத்துல பக்தி என்றுவார்கள். இவன் சரியான ஒரு பக்தி, ஆனால் தன் தசையை பிச்சே கடவுளுக்கு கொடுப்பான் என்று. ஆனா நம்முடைய தசையை பிக்கல, இயேசு தன் தசையை பிச்சது. இயேசு தசை பிக்கப்பட்டபடியா அந்த சித்தத்தின்படிதான் நாம் இன்றைக்கு வாழ்றோம். இதுதான் அவருடைய வழி. சோ அதுல இருந்துதான் நாம் என்ன செய்தோம்? வாழ்ந்து கொண்டு போறோம் கிருபைக்கு இல்ல. சோ அப்ப உலகத்துல பக்தி இருக்கு, உலகத்துல விசுவாசம் இருக்கு, உலகத்துல லௌகிக இச்சை இருக்கு. சோ உலகத்துக்கு ஒரு புத்தி இருக்குது, உலகத்துக்கு ஒரு நீதி இருக்குது. ஆனா இது எல்லாத்துக்கும் எதிர்மறையானதான் கிருபைக்குள்ள இருக்கிற பக்தி, லௌகிக இச்சைகளை வெறுத்து தெளிந்த புத்தி, அவருடைய நீதி, அவருடைய பக்தி உள்ளவர்களாய் இவ்வுலகத்துல ஜீவனம் பண்ண. சோ இதுக்குத்தான் அவருடைய கிருபை பிரசன்னமானது. இதுக்குத்தான் நாம் அவருடைய கிருபையை போதிக்கிறோம். இதுக்குத்தான் அவருடைய கிருபையை குறித்து நாம் அறியணும். ஆமென். சோ நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனுக்கும் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை பிரசன்னமாவதற்கும் எதிர்கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஆமென். சோ அப்ப இங்க திரும்ப நான் இங்க போறேன் யாத்ராம். அப்ப இவங்களை, இந்த மக்களை, தேவனுடைய ஜனங்களை, இந்த பழைய அந்த காலத்துல இந்த இஸ்ரவேல் மக்களை யார் விடுதலை ஆக்கினது? எது விடுதலை ஆக்கினது?
அந்த இயேசுவின் ரத்தம், அவருடைய உடன்படிக்கை. சோ இந்த நிழல் அவருடைய வாழ்க்கையை பாருங்க எப்படி ஆசீர்வதிச்சு, எப்படி ரட்சிக்குது. சோ இதுதான் நிஜமாக இயேசு மாம்சமும் இரத்தத்தை உடையவராக இந்த பூமிக்கு அவர் நியாயப்பிரமாணத்தினால் முடியாததை அவர் முடிய பண்ணி, அவருடைய ரத்தம் சிந்துதலினால் இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டுமல்ல, அந்த உடன்படிக்கை அல்லது இயேசுனுடைய பாதுகாப்பு அல்லது அவருடைய ரட்சிப்பு அல்லது அவருடைய ஆசீர்வாதங்கள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் கடந்து போகும்படியாக இயேசு சிலுவையில தன்னுடைய பரிசுத்தமான சொந்த ரத்தத்தை சிந்தினார். சோ அங்க நடந்தது, சிலுவையில் நடந்தது ஒரு சர்வ சாதாரணமான விஷயம் அல்ல. எனக்கும் உங்களுக்குமாக, எல்லா சின்ன பிள்ளைகளும் கவனிங்க, இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தினது இது மனிதன் ஒரு ஸ்டோரி புக் போல வாசிச்சுட்டு போகவில்லை. என்னுடைய உங்களுடைய ஒரு வாழ்க்கை அந்த இயேசுவின் ரத்தத்துலதான் இருக்கு. அந்த சிந்தப்பட்ட ரத்தத்தில். அதனாலதான் பைபிள் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்குது, சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையை நோக்கி பாருங்கள், விசுவாசத்தை நோக்கி பாருங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள் என்று சொல்ற. இப்ப இதுதான் அவருடைய வழி, பிதாவுடைய வழி. கடைசி காலத்துல தன்னுடைய குமாரன் ஊடாக திருவுளம் பற்றினார். தன்னுடைய குமாரன் ஊடாக, இயேசுவின் ரத்தத்தின் ஊடாக, அந்த உடன்படிக்கை ஊடாக திருவுளம் பற்றினார். சோ இப்ப இதெல்லாம் நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த செய்தியை கேட்டாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். ஒவ்வொரு நாளும் கேட்டாலும் ஆசீர்வாதம் தான். ஏன்னா நாங்கள் அஞ்ஞானிகளை போல அழிந்து போற பொருளை நாங்க தேட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. தயவு செய்து அதை புரிஞ்சு கொள்ளுங்க. அதற்காக நீங்க இயேசுவை தேட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் சரியான வேர்ட். நான் சொல்ல வேண்டிய வசனம் இதுதான். அதற்காக நீங்க இயேசுவை தேட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. அதை உங்களுடைய இருதயத்தில் நிச்சயித்துக் கொள்ளுங்க. நீங்க தேட வேண்டியதை தேடினா நீங்க நாட வேண்டியதை நாடினா, நீங்க விருப்பப்பட வேண்டிய விஷயத்துல விருப்பப்பட்டா, அவருடைய சித்தத்துல நீங்க கலந்து கொண்டீங்களா, உங்களுடைய இருதயம், உங்களுடைய ஆத்மா அவருடைய சித்தத்துல கலந்து கொள்ளுமாக இருந்தால் உங்களோட வாழ்க்கைய நடத்துறது நீங்கள் அல்ல, அவருடைய பரிசுத்த ஆவி, அவருடைய வல்லமை. அதான் இயேசு சொன்னார், நீங்க அழிந்து போற பொருட்களுக்காக கவலைப்படுறீங்களே, ஒரு அழியாதவனாக நான் உன்னை படைச்சிருக்கிறேனே. சரி, நீங்க சத்தியத்தை அறியாத இருக்க, ஓகே, நீங்க நித்திய ஜீவனுக்கு விரையில. இப்ப அவர் உங்களுக்கு ஒரு புது சிருஷ்டிப்பை தந்திருக்கிறார், மறந்துட்டீங்களா? இது தெரியுமா உங்களுக்கு? இது ஒரு அழியாத ஒரு சிருஷ்டிப்பண்டு. உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளுக்கும் ஒரு மேலான படைப்பு என்று சொல்லப்படுது. சோ இன்னும் சுருக்கமா சொல்ல போனா, நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக, புது சிருஷ்டியாக, நீங்க ஒரு அழியாத ஒரு படைப்பை, ஒரு மேனிய, ஒரு மகிமையை நீங்க பெற்றிருக்கிறீங்க. நீங்க
அழிந்து போகிற ஒரு பொருளுக்காக இயேசுவை தேடுவீங்களா இருந்தா நீங்க அவருடைய வழிக்கு இன்னும் வரையில. திரும்ப சொல்றேன், நீங்க அவருடைய ரத்தத்தால் அல்லது இயேசு கடவுள் என்றத பைபிள்ல நான் எல்லா இடத்துல இருந்து எப்பவும் சொல்லிக் கொண்டே இருப்பேன். அவர் ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தான் கடவுள், அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இந்த பூமியில இயேசு பிறந்தார். இது கிறிஸ்துமஸ் பாப்பா கொண்டாட அல்ல, ஆனா சும்மா நாங்க ஏதோ ஃபன்னுக்கு செய்யறோம். ஆனா எங்களுக்கு தான் எங்க இருதயத்துல என்ன இருக்கு, நம்முடைய ஆத்மாவில் என்ன இருக்கு, நம்முடைய சிந்தனையில என்ன இருக்கு. சோ அப்ப இயேசு வார்த்தையா இருந்தார், இந்த வார்த்தை ஊடாகத்தான் சகலதும் உண்டானது, இந்த வார்த்தையில தான் ஜீவன் இருக்கு, அந்த வார்த்தை ஜீவன் இருந்தபடியால தான் அவர் மாம்சமாகி பிறந்தார். இந்த இயேசு, இந்த கடவுள் தான் பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தி ஆபிராமுக்கு சொல்லப்பட்ட உடன்படிக்கையை கடவுள் நமக்கு என்ன செய்திருக்கிறார், இப்ப நிறைவேற்றி தந்திருக்கிறார். ஆமென். நிறைவேற்றி தந்திருக்கிறார். இதனூடாக இன்றைக்கு நாம புது சிருஷ்டி ஆக்கப்பட்டிருக்கிறோம். அழிவில்லாத ஒரு 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 புதிய ஒரு 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 ஜீவனை நாம பெற்று, அது மட்டுமல்ல, நாம் அவரோட ஒன்றா இருக்கக்கூடியதான ஒரு சலாக்கியத்தை, ஒன்றா இருக்கிறதான ஒரு புதிய ஒரு வழிக்குள்ள புதிய ஆவியை பெற்றிருக்கிறோம், அவரோட ஒன்றா இருக்கிறோம். சோ இப்படிப்பட்ட விசேஷித்த நாங்க ஒரு அழிவுள்ள பொருளுக்காக நாம கடவுளை தேடுகிறோமா இருந்தா எங்கட விசுவாசம் எங்க போயிட்டு பாத்தீங்கன்னா அது ஒரு மடமைத்தனமான விசுவாசம். ஆமென். எப்பேற்பட்ட ஒரு புனிதமான ரத்தத்தை சிந்தி அவர் ஒரு உடன்படிக்கை மூலமாகத்தான் ஒரு மனுக்குலத்தை அவர் ஆசீர்வச்சிக்கிறார், எங்களை ஆசீர்வச்சிக்கிறார். விசுவாசிக்கிற நாங்க அந்த உடன்படிக்கைக்குள்ள, அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நாம சேர்ந்திருக்கிறோம். சோ இதற்கு பிறகும் நாம அழிவுள்ளதுக்காக, ஒரு நிரந்தரம் இல்லாததுக்காக நாம என்ன செய்யறோம், அதற்காக அவரை நாம அதற்காக அவரை அதெல்லாம் நமக்கு தேவை என்பது அவருக்கு தெரியும். சோ நான் அதுக்காக இதெல்லாம் எங்களுக்கு தேவை இல்லைன்னு சொல்லல, இதெல்லாம் நமக்கு தேவை இல்லைன்னு சொல்லல. ஆனா வசனம் என்ன சொல்லுது, அவர் நமக்கு தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். சொல்லுவோமா? நமக்கு தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் சொல்லல இதெல்லாம் உனக்கு தேவையில்லை, உனக்கு வீடும் தேவையில்லை, உனக்கு அது தேவையில்லை, இது தேவையில்லை, வேலை தேவையில்லை, படிப்பு தேவையில்லை, அது தேவையில்லை. நோ, அதெல்லாம் அவர் சொல்ல வரையில. அவர் சொல்றார், உனக்கு தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அந்த வசனத்திற்கு வாசிப்போமா? மத்தேயு 6 என்ன? முப்பத்தி ரெண்டுங்கண்ணா. இது அற்ப விசுவாசிகளே, அதுல இருந்து வாசிக்கிட்டோமா? அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா?
ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். சோ இந்த வசனத்தை நான் எப்பவும் சொல்லுவேன், எல்லாம் நமக்கு தெரிஞ்சிட்டு பைபிளை மூடி வைக்கிறது இல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நாம சண்டே ஸ்கூல்ல இருக்க நமக்கு போதகர் பிரசங்கிச்ச அதே வார்த்தையை நாம சாகுற கடைசி நாள்ல வாசிக்கையும் புது வழிபாட்டை ஆண்டவர் தருவார். சோ சண்டே ஸ்கூல்ல நாம படிச்ச அதே வார்த்தையை நீங்க சாகும் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் வாசிச்சாலும் அதுல ஒவ்வொரு அர்த்தங்கள் வரும். பாருங்க, இந்த வசனத்தை சரி நீங்களே சிலவளை இந்த வடிவில வாசிச்சிருக்க மாட்டீங்க, நான் வாசிக்கிறேன் பாருங்க. இது எனக்கு இப்ப வாசிக்க தான் இது வருது. நான் போன முறை பிரசங்கிக்கையும் இது இந்த காரியம் உங்களுக்கு நான் சொல்லி இருக்கேன். பாருங்க இந்த வசனத்தை, இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ரைட்? இப்ப பாருங்க, இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் என்றா முந்தி நான் நினைச்சேன் எப்படி தெரியுமா, இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் தான் போய் தேடுகிறார்கள். ஆனா இது இன்னும் உண்மை என்ன தெரியுமா, இதுல இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடித்தான் தன்னை தேடுகிறார்கள். எனக்கு இது நடக்கணும், எனக்கு அது நடக்கணும், எனக்கு இப்படி நடக்கணும். சோ இதனாலதான் அஞ்ஞானிகள் தன்னை தேடுகிறாங்க, நாடி தேடுகிறாங்க. இதை நாடித்தான் தன்னிடத்துல வாராங்க. சோ உலகத்துல நீங்க எல்லா மதத்துல இருக்கிற பக்திமான்களை பாருங்க, ஏன் அவர்கள் நாடி தேடுகிறார்கள்? ஐயோ எனக்கு நல்லது நடக்கணும், என் பிள்ளைக்கு நல்ல கல்யாணம் நடக்கணும், என் பிள்ளைக்கு நல்ல ஒரு பொம்பளை கிடைக்கணும், மாப்பிள்ளை கிடைக்கணும், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். இவைகளை எல்லாம் நாடித்தான் அஞ்ஞானிகள் என்ன தேடுறாங்க. விளங்குதா நான் சொல்றது? எஸ். ஆனா அடுத்த வசனத்தை சொல்றாரு, இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று எனக்கு தெரியும், உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். சோ அதனால முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். நாம முந்தைய ஒரு காலம் அப்படித்தானே நாமளும் சர்ச்சைக்கு போனோம். ஏன் இப்ப இன்றைக்கு எப்படி நீங்க சுவிசேஷத்தை சொல்றார்கள்? இன்றைக்கு பிரதர் நீங்க இயேசுட்ட வாங்க, உங்களுக்கு நல்ல கல்யாணம் நடக்கும் பிரதர். பிரதர் நீங்க இயேசுட்ட வாங்க, உங்களுக்கு இந்த வியாதி மாறும் பிரதர். ஆனா நாம இயேசுட்ட அவங்களுக்கு என்ன சொன்னோம்? அவருடைய நீதியை தேடுங்க. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப நாம முதல் என்ன செய்தோம்? ஏதோ ஒன்றை நாடித்தான் நாம இயேசுட்ட போனோம், ரட்சிக்கப்பட்டோம். ஆனா
பின்னர் 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 எவ்வளவு காலத்துக்கு பிறகுதான் நான் தேவனுடைய நீதி அறிஞ்சேன். இதான்டா நீதி, இதான் கிருபை. சோ அதுக்கு பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்னவாம்? கூட கொடுக்கப்படும். தேவனுடைய நீதி என்ன? அவருடைய நீதி என்ன? அவருடைய வழி என்ன? அல்லது அவருடைய நீதி என்ன? அது அவருடைய நீதி என்ன? அவர் விசுவாசத்தினூடாக நம்முடைய பாவங்களுக்காக என்ன செய்தார்? தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். சோ அப்ப அவர் நமக்கு இப்ப என்ன செய்திருக்கார்? நீதியை தந்திருக்கார். சோ இது அவருடைய நீதி. அவருடைய பைபிள்ல சொல்லுது, அவருடைய நீதியின் செங்கோல் அசைக்கப்படாது இருக்கும். சோ அவருடைய செங்கோல் எப்படியா? நீதியின் செங்கோல். சோ அவர் மனுஷனுக்கு நீதியை கொடுக்கிறார். சோ அப்ப ஆபிரகாமுக்கு நீதியை கொடுத்தார். ஆபிரகாமுக்கு நீதி எப்படி கொடுத்தார்? வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆபிரகாம் இந்த வாக்குத்தத்தத்தை நம்பினான். சோ இன்றைக்கு இயேசு தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தினால பிதாவும் இயேசுவும் பண்ணின உடன்படிக்கையின் ஊடாக அதன் நிமித்தம் ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? நிறைவேற்று. இது அவருடைய நீதி. இது அவருடைய ராஜ்யத்தினுடைய ஒரு செயல். உலக ராஜ்யங்களை மாறி அல்ல. உலக ராஜ்யம் என்ன? அது உங்களுக்கு என்ன செய்யும்? நன்மையும் தரும், தீமையும் தரும். நீங்க சரியாக வாழ்ந்தால் அது சரியான பதிலை தரும், பிழையாக வாழ்ந்தால் அதுக்குரிய தண்டனையை கொடுக்கும். ஆனா இயேசுவின் ரத்தமோ நன்மையானவைகளை மட்டுமே பேசும். இயேசுவின் ரத்தமோ அது எங்களை நிரபராதியா விடுதலையாக்கும். என்றென்றைக்கும் அது ஆசீர்வாதத்தை தெரியுது. அதான் அவன் உடன்படிக்கை. பாருங்க, ஆபிரகாமோட அவர் உடன்படிக்கை செய்தார். ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டார். ஆனா ஆபிரகாம் பின்னர் அபிமெலேக்கை கண்டோன்ன பயத்தின் நிமித்தம், பாருங்க இன்றைக்கு நாம எல்லாம் பயத்தின் நிமித்தம் தானே சிலவளை பொய்ய சொல்றோம். பயத்தின் நிமித்தம் தானே நாம தப்பா பேசுகிறோம். பயத்தின் நிமித்தம் தானே இன்றைக்கு நாம எவ்வளவு காரியத்துல விழுகிறோம். அதே ஆபிரகாமும் நீதிமான். ஆனா பயத்தின் நிமித்தம் அவன் நீதிமான் என்று முத்தரிக்கப்பட்டுட்டான். ஆனா பயத்தின் நிமித்தம் அபிமெலேக்கிடத்துல பொய் சொல்லுகிறான். அவன் பொய் சொன்னாலும் கூட அபிமெலேக்கு ஊடாக ஆபிரகாமுக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு. காரணம் என்ன? அவன் விசுவாசத்தால் நீதிமானாக்கப்பட்டபடியால. இதுதான் அவனுடைய வழி. சோ இதைத்தான் அவர் சொல்ல, கர்த்தாவே உம்முடைய வழியை நமக்கு போதியும், உம்முடைய ரட்சிப்பை நமக்கு காண்பியும். நாம் உணர்வற்றவர்களாய், மனிதர்கள் இன்றைக்கு உணர்வற்றவர்களாய் போயிட்டார்கள். சோ ஆகவே தேவனுடைய வழி நமக்கு நல்லதை போதிக்கும். ஆமேன். இப்ப விசுவாசம் எங்களுக்கு பயம் இல்லாம போய்க்க பாருங்க. இப்ப நமக்கு விசுவாசத்தினூடாக பயம் நீக்கப்படுது. பயம் இல்லாம போய்க்கு சில வேளை நாம் என்ன செய்வோம்? உள்ளதை உள்ள மாதிரி பேசிடுவோம். ஆமேன். பயம் இல்லாம இருக்கு. பயம் இல்லாம விசுவாசம் நமக்கு இருக்கே. இந்த உடன்படிக்கையை குறிச்சதான சத்தியம் நமக்குள்ள இருக்கே. நாம யார் என்கின்ற உண்மை நமக்குள்ள இருக்கே. இப்ப இயேசு கிறிஸ்துவால நாம நீதிமானாக்கப்பட்டு, நாம புது சிருஷ்டியாக்கப்பட்டு, அவருக்குள்ள நாம வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகளாக மாறிட்டோம் என்றைக்க எங்களுக்குள்ள அந்த நிச்சயம், அந்த உறவு நமக்குள்ள விரைக்கல. நாம் என்ன செய்யறோம்? எங்கட வாழ்க்கை முறை மாறுது, எங்கட பேச்சு மாறுது, எங்கட விசுவாச நம்பிக்கை மாறிக்க அதுக்கு ஏற்றது போல அவருடைய வாழ்க்கை முறை அமைப்புகள் எல்லாம் இதுக்குள்ள கிறிஸ்துவால உலகத்தோற்றது போல அமைக்கப்பட்டாச்சு. அப்ப இதுல நாம வளர 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 நாம பொய் சொல்லக்கூடாது என்ற கட்டளை கீழே நாம வாழ்ந்தும் கூட நாம பொய் சொன்னோம். ஆனா இங்க நாம வளர 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 நாம விசுவாசத்துல வளரக்க
நமக்கு தைரியம் உண்டாக நாம எங்களை அறியாமலே நாம் என்ன செய்யறோம்? மெதுவாக நம்ம வளர்ந்து போய்க்க என்ன செய்யறோம்? பொய்களை எல்லாம் களைகிறோம். இது இயேசு வரும் வரைக்கும் நாங்க வளர்ந்துதான் இருக்க போறோம். இதுதான் எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம். நாம இதுல பூரணராக போறதல்ல. எங்களுடைய பழக்க வழக்கங்கள்ல நாம இயேசு வர்ற வரைக்கும் ஒரு தப்பும் செய்யாம வாழ போறதில்லை. ஆனா இதுக்குள்ள வளர்ச்சி இருந்தோண்டே இருக்கு. இதுதான் எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம். இது நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு பொய்ய மட்டும் சொன்னேன். இதே போலதான் எங்களோட வாழ்க்கையில மற்ற காரியம் எல்லாமே. சோ முன்னே ஒரு காலம் நாம இந்த அழிந்து போகிற பொருள்களுக்காக இயேசுவை தேடி இருந்தாலும் இன்றைக்கு நாம் இந்த சத்தியத்தை அறிஞ்சிட்டோமே. அப்ப இனி நாம் என்ன செய்வோம்? இயேசுவை, அவருடைய நீதிய அறிஞ்சுண்டே போவோம், அவரை தேடிக்கொண்டே போவோம். ஆமென். சோ அது எங்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இன்னொரு வசனத்தை நான் வாசிப்போம். சோ ஆகவே இப்ப நீங்க அந்த இயேசுவின் உடன்படிக்கை, அந்த புதிய ரத்தம் பாருங்க. இந்த ரத்தம் வந்து அந்த டைம்ல என்ன வாதை இவங்களோட வீட்டுக்குள்ள அணுகையில இயேசு என்னத்தை பார்த்தார்? ரத்தத்தை பார்த்தார். கடவுள் என்னத்தை பார்த்தார்? ரத்தம். இன்றைக்கு நாம யாரால மீட்கப்பட்டோம்? இயேசுவின் ரத்தத்தால். ஆமென். எபிரேயரை நீங்க வாசிங்கன்னா இதற்கு மிக பிரயோஜனமா இருக்கு. நீங்க டைம் இருக்க நேரம் எபிரேயர் புத்தகத்தை நீங்க நல்லா வாசிக்கலாம். ஆமென். நான் வாசிக்கிறேன். எட்டாவது வசனம். நியாயப்பிரமாணத்தின் படி, எபிரேயர் 10:8, நியாயப்பிரமாணத்தின் படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். யாரு? இயேசு சொல்றார். தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். என்னவாம்? இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இது அவருடைய வழி. தேவனுடைய வழி என்ன? தன்னுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் நிமித்தம், அவருடைய மரணத்தின் நிமித்தம் நாம் என்ன செய்யப்படணுமாம்? நாம் பூரணமாக்கப்படணும். இதை விட வேற வழியூடாக எந்த ஒரு மனுஷனும் பூரணமாக்க முடியாது, பூரணமாக்கவும் கூடாது, அதன்படி நாம பேசவும் கூடாது. அவருடைய சித்தம் இதுதான். அன்றியும் எந்த ஆசை நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தினம் செலுத்துறவனாய் நிற்பான். பழைய உடன்படிக்கையில இந்த இயேசுவுக்கு ஒப்பனையாக கொடுக்கப்பட்ட பலியிடுற முறைமைகள் எல்லாம், அந்த ஆசாரிகள் எல்லாம் நியமிக்கப்பட்டதே, பழைய உடன்படிக்கையில் ஆசாரியர்கள் எல்லாம் நியமிக்கப்பட்டதே என்ன? இந்த பலிகளை செலுத்தும்படியாக. இந்த ஆசாரியர்கள் என்னவா? வருஷம் தோறும் திரும்ப திரும்ப போவார்கள் செலுத்துறதுக்கு.
திரும்ப திரும்ப மனிதர்கள் பாவம் செய்தா திரும்ப திரும்ப வருஷம் தோறும், அதான் அந்த முறைமை, வருஷம் தோறும். ஆனா இவரோ யார்? இந்த ஆசாரியனோ, இயேசு எல்லா ஆசாரியனுக்கு மேலான பிரதான ஆசாரியன் என்றும் சொல்லப்படுது பைபிள். ஆனா இவர் லேவி கோத்திரத்திலிருந்து வரையில, இவர் மெல்லிய தேசிய முறைமையின்படி வந்தபடியால இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி, இவர் திரும்ப வருஷம் தோறும் திரும்ப திரும்ப போறையில, இல்ல திரும்ப திரும்ப இவர் சிலுவையில மறிக்கிறீல. சொல்லுவா இயேசு, நாம இந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லைன்னா திரும்ப 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 நாம அவரை சிலுவையில அறையிறோம். இதுதான் உண்மை. இதை அறியாம அவரிடத்துல போய் திரும்ப திரும்ப நாம மன்னியும் என்று சபைகள்ல பாடுறதும், ஜனங்கள் அழுது புலம்பி ஜபிக்கிறதும், அல்லது கம்யூனிக்கு முன்னம் தாழ்மையா மாயமான தாழ்மையினால ஆண்டவரே இதுல இருக்கிற ஜனங்களை சுத்திரியம் என்று சொல்லிக்க நீங்க திரும்ப 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 அவிசுவாசத்துக்கு விழுந்து விழுந்து கொண்டே இருக்கிறீங்க. அதான் ஆண்டவர் சொன்னார், விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? பேய்களுக்கும் கர்த்தருடைய பந்திக்கும் சம்பந்தம் ஏது? அதனாலதான் நான் இந்த சொல்றேன், கம்யூனியன் அது ஒரு புனிதமான, நாங்கள் வெற்றியை கொண்டாடுகிற டைம். ஏண்டா பஸ்காவை ஆசரிக்க நான் யாத்ராமம் 12 வாசிக்க அதுல எப்படி இருக்குது? யாத்ராமம் 12 அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலா நாளா இருக்கிற, அதை கர்த்தருக்கு பண்டிகையா ஆசரிப்பீர்களாக. அது அவர்கள் ஒரு குதூகலமாக வெற்றியை கொண்டாடுகிற அவர்களுடைய பண்டிகை ஆசரிப்பு அந்த காலத்தில். ஆமென். அப்படியே எல்லாம் மொட்டாக்கு போட்டு, நீங்க தலையில மொட்டாக்க போட்டு, நீங்க இப்ப பெந்தெகோஸ்தே சபைகள்ல பாத்தீங்கன்னா கம்யூனியன் ரெண்டோன்னே பக்கம் மொட்டாக்க தூக்கி போட்டுருவாங்க. பயங்கரமான, எனக்கு இப்ப கடுப்பா இருக்கும். என்ன திடீரென்ன அந்த ஒரு இதே மாறிடும், அந்த ஒரு சூழ்நிலை மாறிடும். அங்க அந்த சர்ச்சஸ்ல ஒரு 3-4 பேர் பெரியாக்கள்லாம் பக்கம் நடந்திருப்பான். இந்த கம்யூனியனை கொடுக்க தகுதி எங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கு என்றது போல ஒரு பெரிய டிராமா நாடகமே போடுவார். இயேசு ஒருவனை வித்தியாசமாகவும் இன்னொருவனை வித்தியாசமாகவும் கழுவேல. நம்முடைய கிடைச்ச பரிசுத்தம் அவருடைய ரத்தத்தினூடாக கிடைச்சது. எனக்கு கிடைச்ச பரிசுத்தம் உங்களுக்கு கிடைச்ச பரிசுத்தம் ஒன்றுதான், வித்தியாசம் அல்ல. அப்ப இதெல்லாம் எனக்கு அவருடைய பஸ்காவை, அவருடைய ரத்தத்தை நாம என்ன செய்யல சரியான முறையில, அவருடைய கம்யூனியனை இன்றைக்கு சரியான முறையில யாரும் ஆசரிக்கிறது குறைவு. எங்களை போல உங்களை போல சர்ச் மட்டும்தான் இன்றைக்கு அதை ஆசரிக்குது. மற்ற எல்லாருமே ஒரு அருவருப்பான காரியம்தான். இவன் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலும் கூட இந்த நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கணும். ஆமென். அப்ப எபிரேயர் என்ன சொல்லுது? அவருடைய ரத்தம் ஒரே தினம் பலியிடப்பட்டதுனாலே அந்த சித்தத்தின்படி நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அந்த சித்தத்தின்படி, இது அவருடைய வழி, இது அவருடைய சித்தம், நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம். அன்றையும் அந்த ஆசானுடைய
அந்த ஆசை நாடோறும் ஆராதனை செய்வன பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாது, ஒரே வித பலிகள் அநேகரம் செலுத்த நினைப்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் அவருடைய தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரையும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். அப்ப இன்றைக்கு நமக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? நீங்க மன்னிக்கப்பட்ட உறுதி உங்களுக்குள்ள இருக்கிறது. அப்ப சிந்திச்சு பாருங்க, இந்த உறுதி இல்லாம எத்தனை சேர்ச் இருக்கு, ஆனா சொல்லுது பரிசுத்த ஆவி அசைவாடுது. இதெல்லாம் நான் அவர்களை குற்றப்படுத்த நான் சொல்லல, இப்படி சொல்லிக்க உங்களுக்கு புரியுது, அவ்வளவுதான். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சாட்சி சொல்ற. ஆமென். நீ மன்னிக்கப்பட்ட, நீ இயேசுவின் ரத்தம் தால் கழுவப்பட்ட, நீ பரிசுத்தமாக்கப்பட்ட, நீ நீதிமானாக்கப்பட்ட, நீ ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை சொந்தரவாளி ஆக்கப்பட்டுட்டாய். ஆமென். சோ அப்ப அன்றைக்கு பழைய உடன்படிக்கையில் என்ன சொன்னார்? நீ இத ஆசரிப்பு செய்ய என்ன செய்யணும்? கச்சையை கட்டணும், பாதரட்சியை போடணும், கையில என்ன இருக்கணும்? தடி இருக்கணும். அப்ப நீங்க கம்யூனியன்ல பங்கு பெற்ற என்ன இருக்கணும்? சத்தியம், கச்சையை கட்டி இருக்கணும், ரட்சிப்பினுடைய நிச்சயம் இருக்கணும், விசுவாசம் என்னும் கேடகம் இருக்கணும். எஸ், நான் நீதிமான். எஸ், நான் நீதிமான். நான் இயேசுவால், அவருடைய இரத்தத்தால், ஆமென், அவருடைய வழி ஊடாக, அவருடைய கிருபை ஊடாக நான் நீதிமான். ஆமென். எனக்கு ரட்சிப்பினுடைய நிச்சயம் இருக்கு, பாவமன்னிப்பினுடைய நிச்சயம் இருக்கு, அவருடைய அன்பினுடைய நிச்சயம் இருக்கு, அவருடைய கிருபையினுடைய நிச்சயம் இருக்கு. அவர் என் அக்கிரமங்களை எல்லாம், என் நோய்களை எல்லாம் குணமாக்கி எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி காத்து கிருபையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டினார் என்கின்ற நிச்சயம் இருந்துதான் நீங்க கம்யூனியன் எடுக்கணும். சோ உங்களை அறியாமலே அவருடைய சத்தியத்துக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு நீங்க வாழ்ற பொழுது 103 சங்கீதம், உங்களோட அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிச்சு, உங்களோட நோய்களை எல்லாம் குணமாக்கி உங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி காத்து கிருபையினாலும் நன்மையினாலும் முடி சூட்டினது நீங்கள் அல்ல, உங்களுடைய கிரியை அல்ல, உங்களுடைய பலன் அல்ல, உங்களுடைய திறமை அல்ல, உங்களுடைய நல் நடக்கைகள் அல்ல, மொத்தத்துல இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம். இதுதான் அவருடைய வழி, இதுதான் அவருடைய கிருபை, இதுதான் அவருடைய சித்தம். முதலாவது நீங்க இதை தேடுங்கள், அப்பொழுது கூட கொடுக்கப்படும். அப்ப நாம இதுல ஊறிக்கொண்டு போக போக போக, இதுல வளர்ந்து போக போக, நாங்க அழிந்து போறதுக்காகவோ வேற ஒன்றுக்கா இதுல வளரைக்கு எங்களை அறியாம கிறிஸ்துவின் நீதி எங்களை வாழ்க்கையை உயர்த்தும். ஆமென். நன்றி இயேசுவே. தாப்பரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்கு ஜெபம் பண்ணார்கள், உம்முடைய வழியை நமக்கு போதியும், உம்முடைய கட்டளைகளை நமக்கு போதியும், உம்முடைய கட்டளைகளை நமக்கு போதியும், உம்முடைய சித்தத்தை நமக்கு போதியும். ஆனா இன்றைக்கு நீங்க உங்களோட குமாரன் ஊடாக, அந்த குமாரன் உம்முடைய குமாரன் ஊடாகத்தான் நீங்க இன்றைக்கு எங்களுக்குள்ள வெளிப்படுத்திருக்கிறீங்க. அந்த குமாரன் ஊடாக, இயேசு கிறிஸ்து ஊடாக, அல்லது கிருபை ஊடாகத்தான் நம்முடைய வாழ்க்கை என்பதை நீங்க எங்களுக்கு கற்று தந்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்து. நன்றி இயேசுவே.
கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. பைபிள் சொல்லுது, நீங்கள் ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அந்த வசனத்தை வாசிச்சு நாங்க முடிக்க போறோம். நினைக்கிறேன் கலாத்தியர் 5, ரைட்? யா, 18. நீங்கள் ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. சொல்லுங்க, நம்ம ஆவியினால் நடத்தப்பட்டால்தான் நாம கிறிஸ்தவளா இருக்கிறதல்ல முக்கியம், நாம் ஆவியினால் நடத்தப்படணும். ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. சோ இது மிக முக்கியமான. ஏண்டா ரோமர்ல சொல்ற, நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற படியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாஸ். அப்ப கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறா என்ன? நீங்க ஆவியினால் நடத்தப்படணும். கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறா நீங்க ஆவியினால் நடத்தப்படணும். சோ நீங்க ஆவியினால் நடத்தப்படலைன்னா ஆட்டோமேட்டிக்காவே நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கீங்க என்பதை நீங்களே அறியாம இருக்கிறீங்க. நீங்க ஆவியினால நடத்தப்படுங்க. ஆமேன். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சாட்சி சொல்ற என்னவா, அவர்கள் அக்கிரமங்களை மன்னிச்சு எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கி எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி எங்களை கிருபையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டி இருக்கிறார். இது சிலுவையில அவருடைய ஒற்றைய பலியினால நாம பரிசுத்தமாக்கப்பட்டு, அது மட்டுமல்ல, நாம புதிய ஆவியை பெற்று புது சிருஷ்டிப்பை பெற்று ஒரு புதிய அடையாளத்தை, நாம நீதிமான் என்கின்ற அடையாளத்தை பெற்று ஏற்கனவே பரலோகத்துல கால் மிதித்தவர்களாக எங்களுடைய ஸ்தலம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஸ்தலமாக, இயேசுவின் ரத்தம் ஊற்றப்பட்ட ஒரு பூமியில வாழ்ற ஒரு வாழ்க்கையை நாம வாழ்றோம். சாபங்கள் நீக்கப்பட்ட, தரித்திரங்கள் நீக்கப்பட்ட, ஆமேன், அங்கே ஆதாமுடைய கீழ்ப்படியாமல் வந்த பாவத்தின் நிமித்தம் வந்ததான விளைவுகள்ல இருந்து நீக்கப்பட்ட, அவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட ஒரு இடத்துல வாழ்றோம். நீங்க ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. நன்றி இயேசுவே. இந்த கலாத்தி இந்த விசுவாசிகள் எவ்வளவோ சத்தியங்களை கேட்டவர்கள், எவ்வளவோ காலம் பவுல் அவர்களுக்கு சொல்லியும் அவர்கள் கிருபையை விட்டு விழுந்தார்கள் என்றதை இந்த நிருபம் எங்களுக்கு நிரூபிக்கிறது. சோ அதற்கு அவர் என்ன சொல்ற, நீங்க ஆவியினால் நடத்தப்பட்டீங்கன்னா நீங்கள் ஓகே. ஆமென். சோ நாம ஆவியினால் நடத்தப்படணும். நம்முடைய சிந்தை ஆவிக்குரிய சிந்தையா இருக்கணும். ஆமென். நம்முடைய சிந்தை ஆவிக்குரிய சிந்தை. ஆமென். நாம கிறிஸ்துவால் ஆமென் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு முழு விதமான ரட்சிப்புக்கும் சொந்தக்காரராக நமக்குள்ள அவர் இருக்கிறார். அது மட்டுமில்ல, நாம ரட்சிப்புல இருந்து ரட்சிப்புக்குள்ள நடக்கிறோம். ஆமென். நீதியில இருந்துதான் நாம நீதிக்கு நடக்கிறோம். ஒழிய நாம பெற்றுக்கொண்ட நீதி என்றைக்கும் விளக்குறதில்ல. நம்ம பெற்றுக்கொண்ட அந்தஸ்தை நாம என்றைக்கும் விளக்க போறதில்லை. இயேசு சொல்ற, இந்த மோட்டிவேஷன்ல நீ வாழ்,
இந்த ஒரு ஒரு சிந்தையோட நீ வாழ். ஆமீன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவோ பேர் தங்களுடைய கிரியினாலதான் வாழ முயற்சிக்கிறார். அவருடைய பேச்சு, அவருடைய ஜெபம், பேச்சுக்கள், அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர்கள் எந்த ஸ்தலத்துல இருந்து வாழ்கிறார் என்பதை வெளிப்படுத்து. உங்களோட வாழ்க்கை உங்களை வெளிப்படுத்து நீங்க யார் என்பது. நீங்க எதை விரும்புறீங்களோ அதுதான் உங்களோட வாழ்க்கை. ஆனா நீங்க கிறிஸ்து நமக்குள்ள தந்த ஆவிய நீங்க நேசிப்பீங்களா இருந்தா, அவர் தந்த அழியாத ரட்சிப்பை நேசிப்பீங்களா இருந்தா, எனக்கு தந்த அழியாத மன்னிப்பை நீங்க நேசிப்பீங்களா இருந்தா, எனக்குள்ள போட்ட அந்த அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துடைய நீதி, அவருடைய பிள்ளை என்ற அந்த அந்தஸ்து, இதெல்லாம் நம்முடைய அடையாளம். இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம். இதுல இருந்து நீங்க ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்க ஒரு நாளும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் அல்ல. இதுலதான் இயேசு இருக்கிறார். இங்கதான் இந்த நிச்சயத்துலதான் இயேசு இருக்கிறார். இங்க இருந்துதான் அவர் நமக்குள்ள இருந்து வாழ்றார் என்பதுக்கு ஒரே ஒரு அடையாளம், சத்தியம் என்னண்டா, இதை நீங்க புரிஞ்சு கொண்டா மட்டும்தான். அதனால நமக்கு தோல்வி இருக்காஸ். ஆமேன். நமக்கு இனி கீழால போக வேண்டிய அவசியம் இல்லை. நாம மேலாலதான் போவோம். காரணம் என்ன? எங்களோட பவுண்டேஷன், எங்களோட அஸ்திவாரம் உறுதியா இருக்குது. சோ அதனால இந்த அஸ்திவாரத்துல இருந்து நீங்க வாழ்ற பொழுது உங்களோட வாழ்க்கை சீராக, அமைதலாக, வெற்றியாக, சந்தோஷமாக, சமாதானமாக, நிம்மதியாக இருக்கும். உங்களோட முடிவு நிம்மதியா இருக்கு. ஆமேன். சொல்லுமா, இயேசுவே உங்களுக்கு நன்றி. சோ நீங்க ஒரு நல்ல தகப்பனாக, நம்மோட பேசுகிற தகப்பனா இருக்கிறீங்க. கிருபையினால் எங்களை ஸ்திரப்படுத்துறீங்க. நன்றி. எங்களை மீண்டுமா ஊன்ற கட்டுறீங்க. நன்றி. காரணம், நீங்க எங்களை நேசிக்கிறீங்க. நாங்க உங்களோட பிள்ளைகள். அவர் சொல்றார், பிள்ளைகள் மீனை கேட்கிற போது அல்லது பிள்ளைகள் அப்பத்தை கேட்கிற பொழுது நான் என்ன கல்லையா கொடுப்பேன், மீனை கேட்கிற போது பாம்பையா கொடுப்பேன் என்று சொன்ன. அதே போல நாம அவரிடத்துல நன்மையானவைகளை கேட்கிற பொழுது, தாப்பனே எங்களுடைய இருதயத்தை நீர், எங்களுடைய ஆத்துமாவை நீர் என்ன செய்யும்? போசியும்ண்டா அவர் போசிப்பார். நம்முடைய சிந்தைகளால வழிநடத்தும்ண்டா போசிப்பார். நம்முடைய வழியூடாக வழிநடத்தும்ண்டா அவர் வழிநடத்துவார். நன்றி இயேசுவே. தகப்பனே உங்களுக்கு நன்றி. எல்லா துதி கன மகிமை உங்களுக்கு. அப்படியா கம்யூனியன் இருக்கிற நீங்க கம்யூனியன் காரியங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் ரத்தம் ஒரே தரம் என்ன செய்யப்படுது? பலியிடப்பட்ட அந்த சித்தத்தின்படி நாம் என்ன செய்யப்பட்டோம்? பரிசுத்தமாக்கப்பட்டோம். அவருடைய ரத்தம் தான் என்ன செய்தது? நம்ம ரட்சிச்சது, நம்மை காத்தது, நம்மை இன்றைக்கும் ஆசீர்வதிக்கும். ஆமேன். அவருடைய ரத்தத்துல எந்த ஒரு பழுதும் இல்லை. அதே போல எங்கள்ல எந்த ஒரு பழுதும் இல்லை. காரணம், அவருடைய ரத்தத்தாலதான் நாம சுத்திகரிக்கப்பட்டோம். உட்கொள்ளுவோமா? நன்றி இயேசுவே. உங்களோட ரத்தத்தை நம்புறவரோட வாழ்க்கையில, உங்களோட உடன்படிக்கையை நம்புறவரோட வாழ்க்கையில ஒரு நாளும் ஒன்றும் குறையப்படாது.